மும்மொழி கொள்கையை கண்டித்து சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அரசு இந்தி மொழியை திணிக்க முயற்சிப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டம் வெடித்திருக்கிறது. இப்போ மாணவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன விவரம் சுரேஷ்? தற்போது இந்த காமராஜர் சாலை, சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வகுப்புகளை புறக்கணித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது, மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிக்க பார்க்கிறது என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கடந்த காலம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்தி திணிப்பாக தான் இந்த மும்மொழி திணிப்பை நாங்கள் பார்ப்பதாக இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்துக்கு பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு விடுவிக்க வேண்டிய அந்த நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது முழக்கங்களை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் யுஜிசி அந்த அறிக்கையின் மூலமாக மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வருவதற்கும் அந்த எதிர்ப்பினை இவர்கள் பதிவு செய்து இந்த முழக்கங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாணவர் மன்றம் என்ற அந்த அமைப்பு சார்பில் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தொடங்கியிருக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது தமிழக அளவில் வலுப்பெறும். ஆகவே மாணவர்கள் இந்த எதிர்ப்பினை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதே போன்று மற்ற கல்லூரிகளிலும் இந்த போராட்டங்கள் ஏற்பாடு நடக்கும். மாணவர்கள் இது போன்ற போராட்டங்களில் குதிப்பார்கள். ஆகவே இந்த மும்மொழி கொள்கையை திணிப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.